ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூஸ் 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாசவி ஜெயந்தி அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். இந்த வாசவி ஜெயந்தி இந்த மாதம் 18/5/2024 சனிக்கிழமை அன்னைக்கு வருது. அன்றைய தினம் நீங்கள் வழிபட்டால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த வாசவி தாயார் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா பராசக்தியுடைய அம்சம்தான் இந்த வாசவி. கன்னிகா பரமேஸ்வரியாக கலியுகத்தில் அவதரித்த நாளை தான் நம்ம வாசவி ஜெயந்தியாக கொண்டாடிட்டு இருக்கோம். சக்தி உருவமாக திகழக்கூடிய இந்த வாசவி தாயார் கன்னிகா பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய திருநாமம் கொண்டும் நம்ம அழைக்கிறோம். ஆந்திராவில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒரு தம்பதி இந்த அம்பால குழந்தையாக பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி தவம் இருக்கிறாங்க. அவங்களுடைய தவத்தை ஏற்றி இந்த பராசக்தியும் அவங்களுக்கு மகளாக பிறக்கிறாங்க. இந்த குழந்தை வாசவி அப்படின்ற திருநாமத்தோடு அழைக்கப்பட்டு அவங்க பாலூட்டி சீராட்டி வளர்த்துட்டு வராங்க. இந்த வாசவி தேவி ஒரு சிவ பக்தை, ரொம்பவும் அழகானவளாகவும் இருப்பாங்க. அதனால சிவனையே வழிபடுவது அப்படின்றதையும் செஞ்சு சிவனை கரம் பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா நம்ம எல்லா அவதாரத்திலையும் பார்த்தோன்னா சிவபெருமானை நோக்கி பார்வதி தேவதி எடுத்த அத்தனை அவதாரங்களையும் சிவனை நோக்கி தவம் இருந்து ஈசனை சென்று அடைஞ்ச வரலாறு நம்ம பெரும்பாலும் பார்த்துருக்கோம். இப்போ அதே போலதான் இந்த வாசவி தேவி பராசக்தியுடைய வடிவமாக தோன்றியிருக்கக்கூடிய வாசவி தேவி கன்னிகா பரமேஸ்வரியாக அவதரித்து ஈசனை நோக்கி தவம் புரிந்து ஈசனை சென்றடைதல் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கு. இந்த பெண்ணை திருமணம் செய்ய வேறு ஒரு நாட்டு அரசர்கள் யாராக இருந்தாலும் ஆசைப்படதான் செய்வாங்க. அந்த அளவுக்கு அழகு பொருந்தியவங்களாக இந்த வாசவி தாயார் இருந்தாங்க. எல்லா மன்னர்களும் அந்த அண்டை நாட்டு மன்னர்கள் எல்லாம் இந்த வாசவி தாயாரை கரம் பிடிக்க நினைச்சாங்க. ஆனா நான் ஒரு சிவபக்தி, அதனால திருமணம் செய்து கொண்டால் இந்த சிவபெருமானை மட்டும்தான் நான் திருமணம் செய்து கொள்ளுவேன், வேற யாரையும் கரம் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி எடுத்து இந்த வாசவி தாயார் என்ன பண்ணியிருக்காங்க, அக்னி குண்டத்துல இறங்கி உயிரை மாய்த்து கொண்டு நேரடியாக எம்பெருமானை நோக்கி சென்று சிவலோகத்தை அடைஞ்சதாக புராண கதைகள் இருக்கு. அதனால இந்த வாசவி தேவிக்கு அந்த ஊர்ல ஒரு கோவில் எழுப்பி அந்த அம்பாளுக்கு கன்னிகா பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு திருநாமம் கொண்டு வழிபடுறாங்க. இதற்கான காரணம் வாசவி தேவியாக இருந்தவங்களுக்கு ஏன் கன்னிகா பரமேஸ்வரி தாயார் அப்படின்ட்டு ஆலயம் எழுப்பினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த வாசவி தாயார் எப்போ அந்த அக்னி குண்டத்துல இறங்கினாலும் அந்த நேரம் அவங்க கன்னி பெண்ணாக இருந்திருக்காங்க. அதனால அந்த தாயாருக்கு கன்னிகா பரமேஸ்வரி அப்படின்ட்டு திருநாமம் கொண்டு ஆலயம் எழுப்பி வழிபடுறது சிறந்த விஷயமாக அந்த இடத்துல இருக்கு. அதனாலதான் இந்த ஜெயந்திக்கு வாசவி ஜெயந்தி அப்படின்ற பெயரும் வைத்து சிறப்பிக்கிறாங்க. இந்த அன்னை கன்னிகா பரமேஸ்வரி தாயாரை நினைச்சு வீட்டில் இருந்தபடியே பெண்கள் இந்த பூஜையை செய்யறது மிக சிறந்த விஷயமா இருக்கு. ஏன்னா அவங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும், சீக்கிரமா நிறைவேறும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு. ஏன்னா இந்த விரதம் இருக்கும் பொழுது திருமணம் ஆகாத பெண்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும் அப்படின்றதும், குடும்பத்துல பெண் சாபம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா ஜாதகத்துல, அந்த மாதிரியான சாபம் இருக்கிறவங்களும் இந்த கன்னிகா பரமேஸ்வரி ஜெயந்தி வாசவி ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டா அவங்களுடைய சாபம் நீங்கும், கஷ்டங்கள் தீரும். அதே போல எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசை சுக்கிர யோகம் வேணும். எப்போ நம்ம ஜாதகத்துல சுக்கிர திசை நடக்கும் அப்படின்றத எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த டைம்ல நம்மளுடைய சில பிரச்சனைகள் தீருன்றது இருக்கு. அதனால இந்த வாசவி ஜெயந்தி கன்னிகா பரமேஸ்வரி ஜெயந்தியை நம்ம கடைபிடிச்சோம்னா சுக்கிர தோஷமும் நீங்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு. இந்த ஆண்டு மே மாதம் 18 சனிக்கிழமை இந்த வாசவி ஜெயந்தி வருது. அன்றைய தினம் நம்ம எப்படி வழிபடணும், இந்த அன்னையை எப்படி பூஜிக்கணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். கன்னிகா பரமேஸ்வரி பூஜை அப்படின்றது ஒரு விரத நாளாக நம்ம வழிபடுறது, வீட்டில் இருந்தபடியே செயல்படுறது அப்படின்றது ஒரு சிறந்த விஷயம். இதுக்காக நம்ம பெரிய பூஜைகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக இந்த பூஜையை பெண்கள் செய்யறது சிறந்த பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி எல்லா பூஜை போலவே நம்ம வீட்டை சுத்தம் பண்ணிட்டு
அம்மா எந்த அம்பாளுடைய உருவப்படம் நம்ம வீட்டில் இருக்கோ அந்த அம்பாளையே நம்ம வந்து இந்த கன்னிகா பரமேஸ்வரி தாயாக நினைச்சு விரதம் இருந்து வழிபடுறது சிறந்த விஷயம். அடுத்தது மாலை 6 மணிக்கு மேலே வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாள் திருவுருவ படத்துக்கு பூக்களால் அலங்கரித்து இந்த அம்பாளுக்குரிய பூஜைகளை நம்ம செய்யலாம். ஒன்றுமே இல்லை, விளக்கேற்றி வச்சு நிவேதனம் என்ன நம்மளால் செய்ய முடியுமோ அதை செய்யலாம். கல்கண்டு, பால், அடுத்தது அதுவுமே இல்லைன்னா பானகம் செஞ்சு வச்சு வழிபடுறதும் சிறந்த ஏற்புடையதாக இருக்கும் இந்த அம்பாளுக்கு. அதனால் எந்த வழிபாட்டை நம்ம செய்யும் பொழுது குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எல்லாமே தீந்துரும் அப்படின்ற ஐதீகமும் இருக்குது. இந்த அம்பாளுக்கு நம்ம வந்து வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா என்ன பண்ணலான்னா, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு குறிப்பாக திருமணமாகாத பெண்களை வந்து அழைச்சி அவங்களுக்கு கண்ணாடி வளையல், அவங்களுக்கு பொட்டு, மஞ்சள், தாம்பூலம்லாம் வச்சு கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்து இந்த பூஜையை நிறை செய்கிறது அப்படின்றது நம்ம குடும்பத்துக்கு சிறந்த நன்மைகளை வந்து ஈற்று கொடுக்கறதா இருக்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.